ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போலான்னு போகும்போது அந்த ஸ்கூல் சீனியர்ஸ்னா இவனோட செயினை வாங்கி தூக்கி போட்டு ராகிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள அவனை தள்ளி விட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கையில இருக்கிற அந்த பர்பிள் கலர் கிரேயான்ஸ் எடுக்கிறான். வெளியில நிக்கிற அந்த சீனியருக்கு இந்த கதவை வேற யாரோ உடைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் அது உள்ள இருந்து முதல்ல மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் ஒண்ணு வெளியில வருது. அது அந்த பசங்களை துரத்திய அந்த பசங்க கிட்ட இருக்கிற அந்த செயினையும் வாங்கிட்டு வந்து இந்த பையன் கிட்ட கொடுத்துருது. அந்த பையன் கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பையன் கிட்ட ரொம்ப பாசமா நடந்துட்டு கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, கார்ட்டூன் உலகத்துல இருந்து வந்த ஒருத்தவர் இந்த பர்பிள் கலர் கிரேயான்ஸை வச்சு எதை வரைஞ்சாலும் அது அப்படியே ரியலா மாறிடுது. அந்த கிரேயான்ஸை வச்சு ஒரு அழகான சைக்கிளை வரைஞ்சு அந்த சைக்கிள்ல 2 பேருமே ஜாலியா போயிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல ஒரு லேடி போன் பேசிட்டு அப்படியே கார் ஓட்டிட்டு வந்து இந்த சைக்கிள்ல மோதி 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா இடிச்சுக்கிட்ட 2 பேருக்குமே எதுவுமே ஆகல. ஆனா அந்த காரோட டயர் மட்டும் பஞ்சர் ஆயிடுது. அந்த காரோட டயரை அந்த பர்பிள் கலரை வச்சு வரைஞ்சு அந்த காரோட டயரை நார்மல் டயரா மாத்திடுறாரு. இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே கார்ல டிராவல் பண்றாங்க. இந்த கார்ட்டூன் உலகத்துல இருந்து வந்தவர் இவங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரு பர்பிள் கலர் கிரேயான்ஸை வச்சு ஒரு பட்டாம்பூச்சியை வரைஞ்சு அதை அப்படியே உயிரோட பறக்க வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அவனும் அவர்கிட்ட அந்த கிரேயான்ஸை வாங்கி ஒரு சிலந்தியை வரைஞ்சு அதை உயிரோட உருவாக்கி இருப்பான். இதெல்லாம் பார்த்த இவனும் அந்த கிரேயான்ஸ் மேல ரொம்ப ஆசைப்பட்டனால அவரும் அந்த கிரேயான்ஸை பாதியா உடைச்சு இவன் கிட்ட தராரு. அந்த கிரேயான்ஸை வச்சுக்கிட்டு இவனும் நிறைய கிரியேச்சரை உருவாக்குறான்.